எவனாவது பொச்சமைக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காருங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பகாளி காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி எல்லாம் அழகான மூஞ்சி சொன்னா தானே பண்ணுக்குன்னு தராளுங்க. மானம் போகுது, உள்ள வாங்க. போடு, அழுத்தி போடு, அப்படி போடு. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொல்லுது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல் ட்ரவுசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு, நாமளே கையெழுத்து போட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போட்டணுங்க. எதுக்கு? அட, இவன் நம்ம கேடிங்க. தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடுறோம்னாச்சே. அட, நம்ம அம்மா வாசிங்க. பல்ல காட்டலாம். ஏன் வேலை கூட போறியா? ஏய், என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு, எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. என்ன எப்படி ஆயிட்ட? அட, என்னதாங்க பண்றது? ஒரு வழக்கமானது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல, பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லியும் வந்து கையெழுத்து போடுறேன். நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாச்சு பாஞ்சு கையெழுத்து போடுறிய, அப்படி என்னதான் தொழில் பண்ணிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தா போ பாருங்க. ஏட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்கு? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலையுது. அடேங்கப்பா, பங்காளி புள்ள தங்கவேலு படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஊருக்கே சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டானா? அவன் புள்ள எனக்கு இருக்க விளக்க. நான் என்ன படிக்க மாட்டேன் சொன்னேன், விட்டு இருந்தா எம்ஏ வரைக்கும் போயிருப்பேன். கிழிச்ச 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்குள்ள முக்கிட்டு வாதியார் அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஏதோ என் பையங்கிறதுனால உன்னை சும்மா விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க பள்ளிக்கூடம் போனாரு, என் கூட சேர்ந்து குண்டுதான் அண்ணன். ஆமா, என் புள்ள படிச்சு போட்டு என்ன பண்ண போறான்? 1000 2000 அடிமை தொழில் செய்யணுமாக்கா? என் புள்ள ராசவட்ட சம்பாதிக்கிறானே. பணம்லாம் சம்பாதிக்கிறாருங்க, ஆனா போலீஸ்ல பிடிச்சா பெண்டு கழண்டு போயிருங்கோ. சாராயம் கட்சி தப்பா? சர்க்காருக்கு தெரியாம சந்தன மரம் வெட்டுறோம். ஏதோ சீசல கஞ்சா போடுறோம், ஊருக்குள்ளே போடுறோம், காட்டுக்குள்ள தானே. தப்பா? தப்புதானுங்க சாமி, ஆனா நீங்க செஞ்ச தப்பு இல்லைங்க. வேலையை பாடுறா, வேலையை பாடுறா. சனிக்கிழமையான சாப்பிடறதுக்கு மத்தியானம் ஆயிடுது. முதுகு தேய்க்கிறதுல அப்படி என்னதான் சுகம் இருக்கும்? தேய்க்கிற சுகம் தேய்ச்சிக்கிறவனுக்கும் தேய்க்கிறவனுக்கும் தான் தெரியும். ஏகப்பட்ட வேலை இருக்கு, சும்மா. அப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல்லடம் கோர்ட்டுக்கு 2 அக்யூஸ்ட கூட்டு போனோம். பாப்பம்பட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினா. நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிடா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உயிர் எடுக்க நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கடா. சொந்த பந்தம்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார். நீ கொண்டு போறீங்களா? உங்களை நம்பி பின்னாடி உட்கார முடியாது. இது வெறும் என்ஃபீல்டா, நான் ராயல் என்ஃபீல்டே ஓட்டுனவன்டா. அந்த பதவி எல்லாம் வேண்டாப்பா. என்ன வரும்போது பக்கோடா 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ இல்ல, 1.5 டன் பக்கோடா லாரில ஏத்து வர. அடி போடி. இல்ல, உன் புருஷனை தான் உள்ள புடிச்சு போட போறாரு பாரு. சக்கரையே போட மாட்டேங்க. போட்டுட்டீங்களா? ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 இடத்து கூட படிச்சுட்டாங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? விழுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது? காது கேட்கல. பேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கலன்னு சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா, அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான், சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன். வேட்டியை குடுறா. கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது. 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர ஃபைல் எடுத்து உள்ளவா பாத்தியா? இம்சியா பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம சின்ன பசங்க இருக்கிற இடத்துல பெரியவர் வந்தாருன்னா நம்ம அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. ஸ்டாப் த ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடியா தொப்பியா.
அப்ப எந்திரிக்கிறது ஸ்டேஷனுக்கு போகணும். சீக்கிரம் தள்ளு. அப்பா ஐயோ கத்தால அப்பா எந்திரிச்சு போறாரு. மெதுவா அப்பா எழுச்சிக்கு போறாரு. அப்பாக்கு நான் நீங்க பயப்படுவோம். மோட்டார் சைக்கிள் பயப்படு. அப்பா நீங்க ஒழுங்கா சப் இன்ஸ்பெக்டர் உத்தியோக பார்க்க போறேன். 10 மணிக்கு முன்னாடி கிளம்பி காப்பி கொடுத்துறாரு. சென்று வருகிறேன். 2 ரூபா மகனே. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படிடா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா, அதான் 2 உடு விட்டேன். சார் இவன் எப்பயாரு போட்டு உள்ள தள்ளணும். யோ அவங்கிட்ட நீ சொல்லிட்டேன். நான் எதுக்கு குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன்? அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமை நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரும் தான் சட்டையை கழட்டி போட்டு கையில விளங்க மாட்டி நம்மளே போய் லாக்கப்ல உட்காந்துக்குவோம். இந்த பாரு தங்கவேலு, கோயில் இல்லாத ஊர்ல வேணாலும் நான் குடியிருப்பேன். ஆனா உங்க ஒப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுலே இப்படித்தான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸையும் கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க? டாய், எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டல்ல, உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாராக்கு விட்டு லே பேருவேன். மரியாதை காட்டுறேன். பங்காளி வக்கீல் கிட்ட வந்தானா? ஆமா வந்தா. காசை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா. எனக்கு கூட வாங்கலாம்னு சபலம் தான். ஆனா ஒன்ன நினைச்ச வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவனை லாக்கப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா. அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடிய வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தாமாஸ். ஏய் யாரா அவன் பம்பறவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு யாரா ஐயா? உள்ள இருக்காரு அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா. எதுப்படா? டாய் கொண்டு வந்து வச்சுட்டு போட. டேய் நில்றா. ஏண்டா நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர். நாங்க 2 பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி. நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசைய வளைச்சு விட்டு இருக்கிற? டேய் நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க. போடா. சும்மா கும்பிடாதீங்களா? ரொம்ப வளையாதீங்கடா. டேய் பங்காளி, என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ, ஐ அம் டியூட்டி. இல்ல கேரியர் பெருசா இருக்கு, பெரிய இடத்துல இருந்து போராக்கிறா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு ருசியா திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர் கடையில முட்டை பரோட்டா எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடாடே, போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடை சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடை எனக்கு குடுறா. ஏண்டா முதல்ல லாக்கப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? 6 அடுக்கு டிபன் கடையில சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அத மரியாதையை சாப்பிடணும், புரிஞ்சுதா? என் பிள்ளை போலீஸ் வேலையில சேர்க்கிறேன்னு கொண்டு போய் சேர்த்தீங்க. எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஏண்டி சப் இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொன்னதும் ஊரே உன் புள்ளைய பார்த்து சல்யூட் அடிக்குது. அப்ப குளுகுளுன்னு இருக்குதுல்ல, அதே மாதிரிதான் அடிபட்டாலும் ஆறுதல் பட்டுக்கணும். நீ ஏன் ரிஸ்க் எடுத்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க? என்ன பண்ணலாங்கிற? அவங்கள மாட்டிக்கிட்டா புடி, இல்லன்னா ஸ்டேஷன் உட்காந்து பேப்பர் படிச்சுக்க வேண்டியதானே? உன்னை மாதிரி டீச்சரா பார்த்து பாஸ் பண்ண உண்டு. சாமியோ, பெரிய கவுண்டரும் சின்ன கவுண்டரும் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காருங்கோ. இப்ப சாராய கடை கவுண்டர் வீட்டுக்கு தானே போறேன். ஆமாங்க. சொல்லி வையே, ஒரு நாள் அப்ப மக 2 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி அவங்க கொட்டத்தை அடக்குறான்னு. இங்க பாருங்க, இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் வேகம் குறையும். ஏன் அமாவாசை? அந்த பிள்ளையார் கோயில் பூசாரி புரோக்கர் தானே? பின்ன தட்டு காசு நம்பி அந்த படிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மெயின் பிசினஸே தானுங்கோ. ஏகப்பட்ட ஜாதகம் வச்சிருக்காருங்கோ. மதுரை சில்லா வரைக்கும் ஆள தெரியும். ஊன்னு சொல்லுங்க, கொண்டு வந்து காட்ட சொல்றேன். கவுண்டரையா, பொண்ணு ரொம்ப லட்சணமான பொண்ணுங்க. திண்டுக்கலுக்கு பக்கத்துல செத்தநாயக்கம்பட்டிங்கிற கிராமம். 15 ஏக்கராவில் தென்னந்தோப்போட வீடு, நல்ல குடும்பம், 2 பெண் குழந்தைங்க. இந்தாங்க பொண்ணோட ஜாதகமும் போட்டோவும். அண்ணே, அண்ணிய பத்தியா டக்கரா இல்ல? அப்புறம் பேசாதீங்க. அப்படியா?
ம். இது எப்படி இருக்கு? அது பிளாஸ்டர் கட்டெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் காமெடியா இருக்கு இல்ல இன்னும் காமெடியா இருக்கும். ஏன் தண்ணி கொடுக்கல உன் மூஞ்சிக்கு இது போதும், பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா, நீ என்ன கார்டு போட்ட? இந்த சீட்டை போறது காடி இத்தனை நேரம் சட்டு புட்டுன்னு எடுத்து ஆடுவாளா? ஆச்சு, பணத்தை எடுங்க. எடுங்க. அப்பா எப்பவும் நீங்களே தேய்ச்சிட்டு இருக்கீங்க? பிரெயின் பிரெயின் உன்னை மாதிரி தத்தி நினைச்சியா? 2 கட்டுக்கு 7 ஜோக்கரா? அப்பா ஆட்டத்துக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி இத்தனை ஜோக்கர் வருது? அதிர்ஷ்டமா? டைம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்பாவுக்கு. அதிர்ஷ்டமா? எந்திரிங்க. ஏய், முதல்ல என்னடி எந்திரிங்க. வாத்தியார் மாதிரி எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. எந்திரிங்கப்பா, கை எந்திரிங்க. விடுங்க. அம்மாடி, இவ்வளவு ஜோக்கரா? அதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஐயரே வாங்க வாங்க வாங்க. எப்போ நீங்க? இப்பதான் வந்துட்டு இருக்கேன். ஆ. சூலூருக்கு போயிருந்தேன். சரி. நம்ம கல்யாணத்துக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன். பெரிய இடம். அட வீடு வீடுமா வீடு. அட நல்ல காரியமா தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க உட்கார்ந்து வரல வாங்க. அது சரி, ஆ. குடும்பமே சேர்ந்து விரட்டுதே, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மலைக்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்ட பாருங்க. பாக்குற மாதிரி இருப்பானுங்களா? பாருங்க பாருங்க, பேரு பெரியசாமி, நல்ல வசதியான குடும்பம். பாருங்க போட்டோவை. மொழியே சரியில்லையே. 420 லுக் இல்லாமா? ஆமாப்பா. காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல், பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு. செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா உங்க அம்மா புரிஞ்சிருமா? அடியே கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஐயோ, அப்படின்னா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதை வாங்க உள்ள வைங்க. நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் விட்டு வைங்க. அடுத்து எடுங்க. அதுவும் கோயம்புத்தூரா? ஆமாங்க அவன் நோட் அடிக்கிறான். ஆமாங்க. ஆ? இல்லீங்க, இந்த அதானே. பையன் படிச்சுட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தங்கவேலுன்னு பேரு. பாருங்க. இந்த பார்ட்டி ஒரு டைப் இல்லமா? அக்கா எங்க? கல்யாணி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா. அதுல ஒரு சிக்கல், அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம். ஏன் கண்ட பக்கம் கை நீட்டுறானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம். அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? இருக்கானே. ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் வீடு சம்பந்தமே வந்திருக்கு. போலீஸ் வேலை, ட்ரைனிங், அது இதுன்னு. உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே, நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க. யோ, எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு 200 மேல எதுக்கே வந்த? எந்திரியா மேல. இல்லீங்க, பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு. பரவாயில்லையா? ஐயய்ய. பரவாயில்லப்பா, நாம தான் போட்டோல பாத்துட்டோம்ல. அவங்க வந்து என்ன பாத்துட்டு போன போதும். அப்புறம் என்ன? முக்கியமான பார்ட்டியே பரவாயில்லைங்க இது. அப்புறம் என்ன? வர சொல்லவா? வர சொல்லியா? ஆடி மாசம் வந்துரு. அப்படியே வர சொல்லியா? அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. வணக்கம். என்ன ரொம்ப நேரமாயி போச்சு போல இருக்குங்க. 200 மைல் இல்லைங்களா? இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க உள்ள விட்டுப்பா. நம்ம சம்சாரமுங்க. சும்மா இருங்க, சம்மந்திக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு. ஓடி. அப்புறமுங்க, ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க பாருங்க, மாப்பிள்ளை வெயில் நின்று பாட்டுக்காரு இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிள்ளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர். ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு.
ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்குள்ள சோத்த எடுத்து போடுமா? அட அதையங்க பரிமாற என்ன சொல்றீங்க? சம்பந்தி காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வேற லொல்லு பேசுறியா? மாப்பிள யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க, நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வெக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா இதுக்கு பேர் தாங்க குசு குசு லவ்வு. தெரிஞ்சீங்களா? கல்யாணே என்னமா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போடு, இவனுக்கு ஊத்து. ஐ ஐ ஏய், மாமா உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எருமை பார்த்து ஊத்து. இதை விட செருப்படியா 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல நான் ஈஸா கை கழுவு வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? வந்த இடங்கன்னு கப்புன்னு அடிச்சா பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம். மாப்பிளே வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூட. ஐயோ வேண்டாம். இந்த போடா, போடா. போய் ஜீப்ல ஏறு, போடா. உன் பொண்ணு கூட. லூசா. மாமா. டேய் இன்னைக்கு ஆயுத பூஜை. சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்திருக்கீங்க? சுண்டல் வாசம் இங்க அடிக்குது. உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி வச்சிருக்கல பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கெடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுன்றீங்களே. பங்காளி எல்லாருக்கும் தான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே? என்னது எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டு அடிக்க வேண்டியதான். பங்காளி நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடனை போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்க விழுந்தா புடிச்சுக்கணும். பங்காளி ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கு. பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம்.
ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாத. ஏன் பேப்பர் பேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி, ஆ. ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. இந்தப்பா விருதாளிகள் ஓரமா வந்துடுங்க. நம்ம ஆளுகள் எந்த பக்கம் வந்துடுங்கப்பா. வாங்க. தங்கவேலு 10 வருஷமா அமாவாசை தான் பூஜை பண்றான். இந்த வருஷம் அவனே பூஜை பண்ண சொல்றது. பண்ணிட்டு என்னம்மா சார் இன்னைக்கே வந்துட்ட? தேதிப்படி நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணணும். லீவ் எல்லாம் கழிச்சு இன்னைக்கே விட்டாங்க. ஐயோ பங்காளி, கைதிகளுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல, இந்த பக்கம் வந்துருங்க. ஏனப்பா தங்கவேலு, நான் செயலுக்கு போறதுக்கு முன்னாலேயே கல்யாண பத்திரிகை கொடுத்தேன்ல, என்னாலதான் வர முடியல, உள்ள பிடிச்சு போட்டாங்க. 1 வருஷம் ஆயிப்போச்சே. ஆமா, குழந்தை பிறந்துருச்சா பிறக்க போகுதா? அட சும்மா சொல்லப்பா, ஏற்பாடு பண்ணாமலா இருந்திருப்ப. அட நீ உள்ளப்பா அடுப்பே பத்த வைக்கல, சோறாச்சுன்னு கேக்குற பாரு. கல்யாணம் நின்னு போச்சுல்ல? கல்யாணம் நின்னு போச்சா? ஏனப்பா? நின்னு போச்சு உடியா. தங்கவேலா, ஏனப்பா உனக்கு கல்யாணம் இல்ல? ஐயோ இம்ச தாங்க முடியல, இதுக்கு நீ கல்யாணமே பண்ணிருக்கலாம். இவன் அடிக்கடி வில்லு பாட்டு பாடுறானே. டேய், என்ன சுண்டல் திங்க விடு. இது வசூலான காசு இல்ல, சொந்த சம்பளத்துல வாங்கின சுண்டல். திங்க விடுறா. திங்க விடவே மாட்டான் சுண்டல். அமாவாசை நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணே இதான். தாயே அம்மா. யோ அதியா. ஓ அதுவா? ஏம்மா, ஏனம்மா தங்கவேலை கல்யாணம் பண்ணல? சொல்லுமா, சொல்லு. திருவேலை நடராஜன் சொல்லுடா. டேய் மொத்தம் 24 பேர் இருக்காங்க. அப்பச்சி டேய், உங்களை எல்லாம் கேடி லிஸ்ட்ல சேர்த்திருக்குல்ல, தினம் வந்து கையெழுத்து போடுங்க. ஒரு வாரம் எங்கடா போறீங்க? காசு கொடுக்கறன்னு கட்சி மகாநாட்டு கூப்பிட்டாங்க. மட்ராஸ் போயிருந்தவங்க. உட்கார ஓசியில மட்ராஸ் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோகியதை இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோகியதை எப்படி இருக்கும்? என்ன கட்சி அது? ஆமா ஆமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? இவார், நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடை 2 புரோட்டா வாங்கிட்டு கப்புனு படுத்துக்குங்க. திரும்புடா. யாரோ அவன் செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன். அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்கயா. விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. வா. என்னையா இன்னைக்கு நைட் டியூட்டி, சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். யோ, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நான் குடும்ப பொண்ணு. நான் மட்டும் என்ன குடிச்சது கூட பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா? என்ன இது கைக்குள்ளே அடக்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டேன்னா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போய் வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? சார், ஐயாவை நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். யோ எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள நீ ஜாமீன். சார், நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேங்கற. பல்லட கோர்ட்டு கொண்டு போறா. 10:30 மணி பஸ் பிடிச்சு வந்து எடுத்துக்க. கணேசா, சூட ஒரு டீ சொல்லியா? சரிங்க. சாமி, எனக்கு ஒரு காப்பி தண்ணி சொல்லுங்க. அமாவாசையா எப்பயா வந்த? கார்கல்லே புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண? புதுசா என்னத்த பண்ண போறேன்? தனம் பண்றது ஏன்? ஆமா, யார் வந்திருக்காங்கன்னு பாத்து. சாமியே, வாங்க வாங்க. பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம தனியா கிடக்கமே நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள, சித்தப்பனுக்கு மச்சான் தளம்பெல்லாம் பார்த்து ஒரு எஃப்ஐஆர் போடு. சாமி, அவருக்கு இடுப்பு கீழே ஒத்துணுண்டு மச்சம் இருக்குதுங்க. அப்புறம் காலை கீழே சோறு கொட்டாலும் இருக்குதுங்க. நல்லா பார்த்து எழுதுங்க. அப்புறம் எஃப்ஐஆர்ல தானே எழுதுவீங்க. டேய், ஏன்டா வாயை பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுக்கு மாமா. டேய் டேய், டேய், என்னடா பண்ற? அருணா கைது இருக்கக்கூடாது மாமா. வாங்க போயிட்டு சொல்லிங்களா? காலை காட்டுங்க. சாந்தி, தலைமை இருக்கு. எஸ் சார். இன்னைக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போக வேண்டிய அக்யூஸ் எத்தனை பேர் இருக்காங்க? செல் நம்பர் 1ல கிட்டாம்பாளையத்துல மாடு திருட கேஸ் 2 பேர் இருக்காங்க. நம்பர் 2ல வழக்கம்போல அம்மாவாசை இருக்கான். எல்லாருக்கும் விலங்கு போட்டு கோர்ட்டு கூப்பிட்டு போறதுக்கு ரெடி பண்ணு. என் அம்மே, என் பொண்ணு மாள ஏமண்டி ఇక్కడ చూడండి. ஏன்றி கொஞ்சம் எந்திரிச்சு நோன்றி. என்ன கழுது இவளுக்கு ஒரு மாசம் புரிய மாட்டேங்குது? பாத்தியா, இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விட
ஐயோ எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க, கண்ணா பின்னாடி பேசாத. இந்த மான் என் சொந்த மான். ஐயோ பாட்டு பாடாதீயா. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமா பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுறேன், நீ கேள். இந்த மான். ஐயோ அம்மா எழுந்திருவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மான் அடி சொந்த மான் அடி மானே இந்த மான். அம்மா அக்கா ஓடுவாங்களே திருட. இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட தனியில கே போடுங்களா தூக்கி தூரமான திருவிழா போடுங்க. தூக்கியா நம்மால அடி நம்ம படம் போடு இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஏராமசாமி கைத்தால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அடியே பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.